தமிழக மக்களுக்கு வணக்கம். என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை தான் நான் ஒவ்வொரு விஷயமும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது சொல்கிறதுல மக்களுக்கு அறிவு புரட்சி வரணும், அன்பு புரட்சி வரணும், ஆன்மீக புரட்சி வரணும். இது எல்லாமே தான் கலந்தது மக்களுடைய வாழ்க்கை. குடும்பம் நல்லா இருந்துச்சுனாலே அந்த தேசம் நல்லா வந்துடும். நம்ம குடும்பம் நம்பர் ஒன்னாக வரணும்னா முடிவு பண்ணிட்டாலே அந்த தேசம் நம்பர் ஒன்னாக வந்துடும். நாம் முதலாளிகள் ஆகணும் முடிவு பண்ணிட்டோன்னா நாம் வல்லரசு தேசமாக ஆகிடுவோம். நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கீழ்த்தட்டு மக்களாகவே இருக்கோம்னா வலது தேசமாக ஆக முடியாது. இந்த வாட்டி நான் பேசுகிறதுல ஆன்மீகம் பற்றி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இந்த வார்த்தைகள் நிறைய பேருக்கு புரியாது. நிறைய பேருக்கு நாங்கள் அந்த கட்சியை சேர்ந்தவங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க இதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் தினமும் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு மனிதர். நான் பாம்பேயில் இருந்தாலும், புனேயில் இருந்தாலும், சென்னையில் இருந்தாலும், எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே அந்த இடத்துல என்ன கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு வந்துடுவேன். ஃபேமஸான பெரிய கோயிலுக்கு போயிடுவேன். சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. எந்த உள்நோக்கும் கிடையாது. புரட்சி இந்தியா நம்பர் 1 வரணுக்கூடிய புரட்சி. இது ஹியூமன் சைக்காலஜியும் அவனுடைய பிரெயினும் சம்மந்தப்பட்ட விஷயம். பாயிண்ட் நம்பர் 1, கோயில்களுக்கு போகும்போது கோயில்களில் இருக்கக்கூடிய விபூதிகளையும் குங்குமங்களையும் கீழே கொட்டிடாதீங்க. அதை மடித்து பத்திரமா கொஞ்சம் பூக்குள்ளோடு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு போட்டு அந்த பூவையும் நம்ம கழுத்தில் போடுற பூவை போடக்கூடாது. கையில் வாங்குகிற பூவை தெய்வத்துக்கு போடுங்க. எந்த சிலை வரணுங்களோ அந்த சிலைக்கு போயிங்க. அதே சமயத்தில் அந்த குங்குமத்தை எடுத்து அந்த வீட்டில் இருக்க ஆட்களுக்கோ இல்லை அந்த சிலைக்கு கீழே கொட்டுங்க. ஏன்னா இதை நான் கொட்டும்போது எங்கள் அம்மா சத்தம் போடுவாங்க, என்ன கொட்டிக்கிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் போய்கிட்டே இருக்க. இல்லை, அப்படி செய்யும் போது அந்த தெய்வத்துக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். அந்த வீட்டுடைய இன்னர் ஆறா பாசிட்டிவிட்டி ஆறா ஹெவியாக மாறும். என்னுடைய வீட்டுக்குள்ளே என்னுடைய இடத்துல வந்து பார்க்குறவங்க என்னங்க வீடு கோயில் மாதிரி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது உண்மை. அப்போது அந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப வைப்ரேஷன் சூப்பராக இருக்கும். பிரெயினோட பவர் ரொம்ப ட்ரிகரியாக இருக்கும். நுண்ணறிவுகள் எதிர்காலம் நோக்கி போக முடியும். நம்மளுடைய ஆன்மீகங்களில் உள்ள ரகசியம் என்ன அப்படின்னா, சித்தர்களும் அந்த காலத்தில் உள்ள நம்ம அகத்தியராக இருக்கட்டும், பிரபஞ்சத்தை தாண்டி, பிரபஞ்சன்றது மிகப்பெரிய கேலக்ஸி. இன்றைக்கி சேட்டலைட்டே போக முடியாத கேலக்ஸி தாண்டிலாம் பயணம் பண்ணிட்டு வருவாங்க. மிகப்பெரிய இன்னர் கேலக்ஸி, மல்டி லெவல் கேலக்ஸி, நெபுலா எல்லாத்தையும் தாண்டி மொத்த அண்டத்தையும் பார்த்துட்டு வந்தது நம்மளோட சித்தர்கள். நம்மளுடைய ஆன்மீகம் அப்பேற்பட்டது. எல்லாமே நம்ம மனதுக்குள்ளே டைப் ஆயிருக்கு. என்னங்க எப்படிங்க இந்த பாடி எடுத்துகிட்டு போவாங்க? இன்னர் ஆறா சோலை எடுத்து வெளியே அமுச்சு விட்ருவாங்க. இதை நான் உணர்ந்து நான் பேசுகிறேன். நான் சொல்கிறது உண்மை. நான் இந்து மதத்தை போர்ட்ரே பண்ண சொல்லி வரல. நமக்கு கிடைச்ச பொக்கிஷங்களை நம்ம பயன்படுத்திப்போம். எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் நல்லதை எடுத்துப்போம். தர்காக்களுக்கு போயிருக்கேன், நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன், நான் போயிட்டே தான் இருக்கேன். அங்கே கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அவங்க பேசுவாங்க, மனசுக்குள்ளே பேசுவாங்க. அவங்களுடைய அறிவாற்றல் நம்மகிட்ட கொடுப்பாங்க, மக்களுக்கு செய்தி சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தூதுவராக நான் சொல்கிறேன். நான் சொல்கிற கருத்துக்கள் நானாக பேசுகிறது கிடையாது. முருகருடைய ஆட்சியாக அது இருக்குது. இன்றைக்கி இருக்கிறது முருகருடைய ஆட்சி. ஆமாம். இப்போது இந்த ஆன்மீகத்தில் சில விஷயங்கள், ட்ரிக்கியான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நெகட்டிவிட்டியை வீட்டிலேருந்து நகர்த்தணுன்னுவாங்க. குப்பைகளை மட்டும் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. குப்பைகளை க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் அந்த 5 to 7 கோயிலுக்கு போயிட்டு வந்து காலையில் விளக்கேற்றி வைங்க. இந்த விஷயம் செய்யும்போது வீடு முன்னேற்றப்படும், பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஆமாம், ரொம்ப எக்ஸலண்ட்டான விஷயமா இருக்கும். 11 மணிக்கு எழுது கிடையாது. காலையில் 6 o'clock நீங்கள் வந்து கம்பல்சரி டெம்பிளுக்கு போயிடுங்க. எனி டெம்பிள், ரிலீஜியஸ் மேட்டரே கிடையாது. ஏதாவது ஒரு டெம்பிளுக்கு போய் கால் வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா யூ கெட் இன் கிரிப்பி. படிக்கிற பசங்களுக்கும் சொல்கிறேன், காலேஜ் போகிறவங்களுக்கு சொல்கிறேன், தி பெஸ்ட்டாக நம்பர் 1 வரணும் போது உங்களோட முடியாத ஒரு இடம் வந்து நிற்கும். என்னால் இவ்வளோ தானே முடியுது. அந்த பிரெயின் டியூனப் ஆகும். விநாயகரை வணங்கும் போது மக்களுக்கு நிறைய அறிவு கிடைக்கும். விநாயகரை சுற்றி வரணும். விநாயகரை கம்பல்சரி நீங்கள் வந்து தோப்புக்கரணம் போடுங்க. வடபழனி முருகர் கோயிலில் கூடிய விநாயகரை 9 வாட்டி 11 வாட்டி சுற்றி வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, போவாங்க லைட்டாக 2 தோப்புக்கரணம் போட்டு போயிடுவாங்க. 9 to 11 வாட்டி சுற்றி பாருங்கள். உங்களுக்கு அந்த 6 லெவல் கிடைக்கும். பிரெயின் வந்து டியூனப் ஆகும், வேறு லெவலில் ஃபங்க்ஷன் ஆகும். நான் முட்டாள் கிடையாது, நான் சொல்கிறதுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். உண்மையாகவே இது செஞ்சு பாருங்கள். யார் வேணால் போகலாங்க, எல்லா கோயிலுக்கும் போகலாம், செஞ்சு பாருங்கள். 1 இது மட்டுமா, இந்து மதம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதில் நிறைய நுண்ணிப்புங்களான விஷயங்கள் இருக்குது. நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் என்னென்னா மிகப்பெரிய அறிவாளிகள், நாம் இல்லை.
அப்போது அந்த அறிவுகளை நம்ம பெறதுக்கு அந்த இடத்துக்கு போகும்போது இந்த பிரெயின் வந்து அப்படியே சுற்றும். பிரெயினுக்குள்ளே ஒரு சுற்றி ஒரு ஆறா சுற்றிக்கிட்டே வரும். அந்த பிரெயினுடைய ஆறா வேவ்லேருந்து மாறும். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளில் ஒரு ஜீவ சமாதி, எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே போனோடனே என் தலை அப்படியே சுத்தம். என்னடா இப்படி இருக்குடா, யோசனைகள் அறிவுகள் கொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த விஷயத்தை பிளான் பண்ணுறீங்களோ ஹெவியாக பிளான் பண்ண முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால் உச்சக்கட்ட லெவலுக்கு போக முடியும். உங்களுடைய திட்டங்கள் இருந்தால் போதும். நாளைக்கு திட்டங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வருவாங்க, கவர்மெண்ட் வரும், எம்எஸ்எம்இ லோன்ஸ் வரும். பணம், பெரிய பணம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. உங்களுடைய அறிவு திட்டங்கள் மிக நுண்ணிப்பாக போகிறதுக்கு நண்பர்கள்ட்ட ஆலோசனை பண்ணுறதும், டுட்டோரியலில் போய் படிச்சுக்கிறதும், பகுத்தறிவாக தெரிஞ்சுக்கிறதும், நம்மளோட மேல்நாட்டவர் எவ்வளோ பெஸ்ட்டாக சிந்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு அறிவு. உச்சகட்டமான அறிவு நம்மளுடைய பிரெயினை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு அறிவு என்னன்னு தெரிய வரும். சார், எலான் மஸ்க்கு டெஸ்லாக்கு இல்லாத அறிவா சார் உங்களுக்கு இருக்குது? தமிழர்களுக்கு என்ன சார்? நம்மக்கிட்ட இருக்க அறிவு நுண்ணறிவான அறிவு. அதை நிதானப்படுத்தி வெளிப்படுத்திட்டோன்னா இந்தியா வளர்ச்சி ஆகிடும். அதுக்கான ஒரு பயிற்சி முறையில் இது ஒரு முறை. ஆன்மீகத்தில் பிரெயினை க்ளீன் பண்ணுறது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய டர்ட்டியை தூக்கி வெளியே போட்டுட்டாலே, நேர்மையை வளர்த்துட்டாலே பிரெயின் நல்லா வேலை செய்யும். அன்போட அறிவோட உச்சகட்டமான நிலைக்கு போகணுன்னாலே சுத்த பத்தமாகிடணும். அப்போ ஆக 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 என்ன ஆகிடும்னா அறிவு கொட்டும். அறிவாளிகளுக்கு மட்டுமே நான் சொல்கிறது புரியும். இதை செஞ்சு முடிக்கும் போது நீங்கள் அறிவாளிகளை மாறிடுவீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2000 ரூபா 1000 ரூபா கொடுத்து ஓட்டு போட்டாங்க, மாட்டிட்டு முழிச்சாங்க 30 வருஷங்களா. இப்போது அதுலேருந்து வெளியே வந்திருக்கோன்னு ஒரு சந்தோஷம். எவ்வளோ வீடியோ பார்க்குறோம், எவ்வளோ பேர் பேசி பேசி போடுறாங்க. ஒரு அழகாக கேட்டார், டீசல் ஆஃப் பண்ணுங்க, 3/4 மணி நேரம் ஓடிட்டுருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கேன், எங்களுடைய வரி பணம் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில். அப்போ அந்த அறிவு கிடைச்சிருச்சு இல்லையா, ஒரு மன்னன் கிடைச்சிட்டான், சந்தோஷம். இது எல்லாம் சேர்ந்தது அறிவு. அறிவு உச்சகட்டமான அறிவு என்னென்னா பணத்தை வந்து உண்டாக்கிறோம், அதிக பணம் கொட்ட வைக்கும். பணம் கொட்டிக்கிட்டே இருக்கணும்னா உங்களுடைய அறிவு சுத்தபத்தமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இதை நேர்மையாக்குறது கோயில்கள். எல்லா கோயில்களும் சொல்கிறேன், எல்லா மதங்களும் சொல்கிறேன். ஆன்மீக புரட்சிக்குள்ளே உள்ளே வரும்போது உங்களுக்கு அறிவு அதிகம் கிடைக்கும், பணம் நிறைய வரும். உங்களுடைய லைஃப் டைம் டார்கெட்டில் 100 கோடி இருக்குன்னா 1000 கோடியாக மாறும். நன்றி.